இன்றைக்கி நம்ம வந்து மொறுமொறுன்னு வாழைக்காய் பொரியல் பண்ணலாம். இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி வாழைக்காய் எடுத்துக்கணும். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி நம்ம தண்ணியில் மஞ்சள் போட்டு கலக்கி வச்சுக்கோங்க. வாழைக்காய் கட் பண்ணி அதில் போட, இல்லாட்டி கருப்பாயிரும். இப்போ வாழைக்காயோட தோலெல்லாம் உரிச்சிட்டு அதை ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி ரவுண்டாக வெட்டி அதை நாளாக வெட்டிக்கலாம். இப்போ எல்லா வாழைக்காயும் வெட்டி இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டுக்கோங்க மஞ்சள் தண்ணியில். இதுக்கப்புறம் கடாயில் வந்து நம்ம ஒரு 150 ml எண்ணெய் விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரம் போட்டு அது 2 பொரிஞ்சதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. அது கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் 4-5 பூண்டுக்குள்ளே தட்டி போட்டு அதுவும் வறுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்ச வாழைக்காவை அதில் ஆட் பண்ணணும். இந்த வாழைக்காய் பொரியலை கொஞ்சம் எண்ணெய் நிறையா விடுங்க, நல்லா மொறுன்னு இருக்கும். அப்போதான் இப்போ இது கொஞ்சம் முக்கால்வாசி வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு மிளகாலாம் நீங்கள் உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இது போட்டதுக்கப்புறம் இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டிட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இதை நம்ம விட்டுறணும். இது கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் லேட் ஆகும் வேக, ஆனால் வெந்துடும், ஆனால் மொறுன்னு லேட் ஆகும். இப்போ இது இந்த மாதிரி நல்லா மொறுன்னு ஆனதுக்கப்புறம் இதை நம்ம தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.